வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. வேர்ல்டு ஜூனோசிஸ் டேயில் முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும், அதாவது அனிமல்ஸில் இருந்து நமக்கு நோய் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, குட்டி பிள்ளைங்க வெளியில் போய் மண்ணில் விளையாடிட்டு வராங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்தாலே சுத்தமாக கை கால்களை கழுவணும். பெட் அனிமல்ஸ் கேருங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப வீட்டுக்குள்ளே நாய் பூனையை நடமாட விடாமல் வீட்டுக்கு வெளியில் நாய் பூனையை வச்சுக்கலாம், கொஞ்சம் தூரமாக இருந்து கொஞ்சிக்கலாம். அதே மாதிரி அந்த அனிமல்ஸில் இருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம தினமும் ப்ராப்பராக சுத்தப்படுத்தணும். ஏன்னா அந்த அனிமல்ஸோட கழிவுகளில் நிறைய கிருமிகள் மல்டிப்ளை ஆகி அதனால் நிறையா டிசீஸ் பரவலாம். ஸோ அதை சுத்தப்படுத்திக்கிடணும். நம்மளோட தன் சுத்தம் முக்கியம், அதே மாதிரி சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கணும். இது ரெண்டு தான் அனிமல்ஸில் இருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய நோய்களை தடுக்கக்கூடிய முக்கிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி இப்போது நாள்பட்டு ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்ச ஃபுட்டு சாப்பிட்றதுனால, இல்லை கடையில் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண ஃபுட்டு சாப்பிட்றதுனால, இல்லை ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்றதுனால, இந்த மாதிரியெல்லாம் விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிடும் பொழுது நோயிலேருந்து நம்ம ஈஸியாக தவிர்த்துக்க முடியும். இது எல்லாம் போக நம்மளோட இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு ஹோமியோபதி மெடிசின் பெஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ்ஸோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸோ வந்தால் அதோட சிம்டம்க்கு அறிகுறிகள் வச்சு ஹோமியோபதி மெடிசின்ஸ் எடுக்கும்போது நீங்கள் அதிலேருந்து உங்களை தற்காத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனைனாலும் அனிமல்ஸ்லேருந்து பரவக்கூடிய நோய்களுக்கு ஹோமியோபதி மருந்துகள் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. தேங்க்யூ ஸோ மச்.